அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு, அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இது கூட நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியும் இன்றைக்கி இருக்குது. சித்ரா பௌர்ணமி இந்த திங்கட்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமை நாளில் பௌர்ணமி நிலவு வரதே ரொம்ப விசேஷம்தான். அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு உரிய எண்ணான 3ங்கிற சேர்க்கையில் தான் இந்த பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குது. இதுவே ரொம்ப பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய பரிகாரங்கள் நான் தொடர்ந்து 3 நாட்களாக சொல்லியிருந்தேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு சிம்பிளான பரிகாரம், ஆனால் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஒரு முறையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னாவே நம்ம பேர் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லாங்க. அந்த சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நான் பிளேலிஸ்ட்டே சித்ரா பௌர்ணமிங்கிற பேரில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னுமே நமக்கு டைம் இருக்குது. இரவு 10:44 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. ஒருவேளை உங்களால் சூழ்நிலை காரணமாக எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியல, பரிகாரமும் செய்ய முடியல, இன்றைக்கி தான தர்மமும் எங்களால் செய்ய முடியல, கோவிலுக்கு கூட போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும். நீங்கள் இன்றைக்கி என்ன காரணத்துக்காக வழிபாடு செஞ்சுருப்பீங்களோ, பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் மிகப்பெரிய தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண தேவை தான். அந்த பண தேவை முழுமையாக பூர்த்தி ஆவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தினங்களில் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவேன். அந்த பரிகாரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைவாக ஒரு வாய்ப்பும் இன்னொரு தனிப்பதிவாக போடுவேன். அதுபடி தான் இந்த பரிகாரமும் இருக்க போகுது. இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பண வரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான மணி அட்ராக்ஷன் இமேஜஸ்லாம் நான் அடிக்கடி உங்களுக்கு காட்டுவேன். சும்மா அப்படியே டிஸ்பிளேயில் கொடுக்காம அது எப்படி பார்க்கணும், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் விளக்கத்தோடு சொல்லுவேன். அதன்படி பார்க்கும்போது இப்போ ஒரு மணி அட்ராக்ஷன் இமேஜ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் குருச்சந்திர சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் இதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த இமேஜஸை நீங்கள் பாருங்கள். எப்போதுமே கோல்டன் கலருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஏன்னா அந்த நிறத்தை நம்ம அடிக்கடி பார்த்தோம் அப்படிங்கும்போது நமக்கு பணம் சேருவதற்கான வாய்ப்பு அதிகம், அதே போல் ஆபரணம் சேருவதற்கான வாய்ப்பும் அதிகம். அதனால தான் வீட்டில் கூட கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய படங்களை மாட்டி வைங்க, அந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணி வைங்க. இதெல்லாம் பார்ப்பதன் மூலமாக அதிர்ஷ்டம் உண்டாகும்னு சொல்லி நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன். இப்போது இங்கே காட்டுற பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ் கூட பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய இமேஜஸ் தான். இது பார்த்திங்கன்னா முழுவதும் கோல்டன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கை பணத்தை வாரி வழங்குது, அதாவது தங்க காயின்ஸாக கொடுக்குது. அதை இன்னும் 2 கைகள் ஏந்தி பிடிக்குது. அதாவது இந்த மேலே இருக்கிற கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தை குறிக்குது. கீழே ஏந்தி இருக்கக்கூடிய இந்த கைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை குறிக்குது. இப்போ நம்ம பிரபஞ்சத்தை நம்பி மனப்பூர்வமாக அதுக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் அது வாரி வழங்கும். நாம் எந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் கிடைக்கும். எப்போதுமே நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் இந்த 2 லட்சம் எனக்கு கிடைக்குமா, 3 லட்சம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஏங்கிறத காட்டிலும் எனக்கு பணம் கிடைக்கும், நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எனக்கு 2 லட்சம் கண்டிப்பாக அவங்க தருவாங்க, 3 லட்சம் கண்டிப்பாக தருவாங்க, என்னுடைய சொத்து எனக்கு நிச்சயம் என் கைக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம் இல்லையா? அதுவே நமக்கு முக்கால்வாசி பலனை கொடுத்துரும். இப்போ இந்த இமேஜை பாருங்கள், இந்த பிரபஞ்சமானது கொடுக்குது, நாம் அதை பெறுறோம்.
கை நிறைய காசுகள், எல்லாமே பொற்காசுகள். இதை தான் நீங்கள் பார்க்கணும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகணும். இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி இதை நீங்கள் பார்த்துட்டு தூங்குங்க. இதை பார்க்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய கைகளை உங்களுடைய கைகளாக நினச்சிக்கோங்க. உங்கள் கைகளில் இந்த தங்க காசுகள் விழற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பண தேவையானது 24 மணி நேரத்துக்குள்ளே பூர்த்தியாகும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த விஷயத்தையாவது நீங்கள் தூங்கிறதுக்குள்ளே செஞ்சு பலனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.